வீடியோவை வழங்குவோர் B-Roll Studios Private Limited. கட்டிக்காரன் செஃப் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். புடிப்பா என்ன 1.5 கிலோ. ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் போட்டுக்கணும். கடுகு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகா ஒரு 1/4 கிலோ, கருவேப்பிலை ஒரு கொஞ்சோண்டு. இது போட்ட பிறகு சாம்பார் வெங்காயம் ஒரு 3 கிலோ. உரிச்சி தான் அதில் மொத்தம் மெல்ட்டாக வந்துடும். உப்பு ஒரு 1/4 கிலோ. நல்லா கொஞ்சம் பாதி வதங்கின பிறகு காய்கறி போட்டுக்கணும். காய்கறி அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கணும். முருங்காய் ஒரு 1 கிலோ முருங்காய், கத்திரிக்காய் 2 கிலோ. ஆமா, டிஃபன் சாம்பார்னா அவ்வளோதான். 2 தக்காளி சேர்க்கணும் கொஞ்சோண்டு. மல்லித்தூள் ஒரு 100 கிராம். மஞ்சத்தூள் ஒரு 25 கிராம். சாம்பார் பவுடர் வந்து தாளிக்கில் 50 கிராம் போட்டுக்கணும். மேலே ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 100 கிராம் மிளகாத்தூள். காய்கறி நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டு பிறகு இப்போ வந்து 10 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நம்ம காய்கறி வேகிறதுக்கு. அப்புறம் பருப்பில் இருக்கிற தண்ணி அதில் போட்டுக்கலாம். பருப்பு வந்து இதுக்கு வந்து துவரம் பருப்பு, சிறுபருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். அப்போ துவரம் பருப்பு 4 கிலோ, சிறுபருப்பு 2 கிலோ, 6 கிலோ. பருப்புக்கு வந்து 5 லிட்டர் தண்ணி போட்டு வேக வச்சிருக்கோம். பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிடணும். இந்த மாதிரி மசிஞ்சாதான் நல்லா இருக்கும். காய்கறி வந்துச்சு, இப்போ பருப்பு போடணும். ஒரு சின்ன டப்பால ஒரு 5 டப்பா பெருங்காயம் போடணும். சாம்பார் பொடி ஒரு 50 கிராம் திருப்பி அப்படியே எக்ஸ்ட்ரா.